ஹலோ கைஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு மசாலாஸ் எடுத்துக்கலாம். மல்லி, காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கறிவேப்பிலை, பெருஞ்சீரகம், ஜீரகம், நல்ல மிளகு, கசகசா இவ்வளோத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் மஞ்சள், உப்பு, கறிவேப்பிலை, தண்ணி இவ்வளோ போட்டு மட்டனை 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கியாச்சு. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி போட்டு நல்லா சாஃப்டாக வர்றது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மசாலாஸ் நல்லா போட்டு பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா அந்த ஆயிலில் குக் ஆகணும். பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இது கூட ஆட் பண்ணிடலாம். மட்டன் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா கொதித்து வரக்கூடிய ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு. மல்லியல் ஆட் பண்ணி பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.